சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமை பொறுப்பேற்றதிலிருந்து அதிமுக தொடர் தோல்வியே தான் தழுவி வருகிறது. தகுதியுள்ளவருக்கு தலைமை பொறுப்பு கொடுக்காதன் காரணமாக அதிமுகவின் தொண்டர்கள் விரக்தியில் இருப்பதாகவும் மறைமுகமாக நேற்று மதுரையில் நடைபெற்ற மாநாட்டில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் தெரிவித்துள்ளார். மேலும் ஓபிஎஸ்ஸிற்கு அதிமுகவின் தலைமை பொறுப்பை கொடுத்திருந்தால் நிச்சயம் வெற்றியடைந்திருக்கலாம் என்பதற்கேற்பவும் பேசியுள்ளார். மேலும் பன்னீர்செல்வம் அவர்கள் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு இணக்கமாக செயல்படுகிறார் என்ற தகவலை நாம் ஏற்கனவே பார்த்திருந்தோம். அதற்கு மிக முக்கியமான காரணம் அதிமுக தோல்வி அடைய வேண்டும் என்பதற்காக அல்ல, தனக்கு பின்னால் இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கு அங்கீகாரம் கொடுக்கும் விதமாகவும் அவர்கள் மூலமாக மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்பதற்காகவும் ஓபிஎஸ்ஸிற்கு ஆதரவாக தற்பொழுது நிர்வாகிகள் இருப்பதை நாம் ஏற்கனவே பதிவு செய்திருந்தோம். இந்த நிலையில்தான் ஓபிஎஸ் அவர்கள் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஆதரவு தெரிவித்திருப்பதும் தற்பொழுது நம்மால் பார்க்க முடிகிறது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமை பொறுப்பேற்றதிலிருந்து தொடர் தோல்வியை மட்டும்தான் அதிமுக பெற்று வருகிறது என்றும் 2026 சட்டசபை தேர்தலிலும் கூட எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக கூட்டணி தோல்வியே தான் பெறும், தொண்டர்கள் விரக்தியில் இருக்கிறார்கள், தமிழக வெற்றிக் கழகத்திற்கும் ஓபிஎஸ்ஸிற்கும் ஆதரவுகளை கொடுங்கள் என்பதற்கேற்ப மதுரையில் நேற்று விஜய் அவர்கள் பேசியிருப்பது ஒட்டுமொத்த எடப்பாடியின் ஆதரவாளர்களுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் எடப்பாடி பழனிசாமியிடமே இதை பற்றி கேட்டபொழுது, அரசியல் தெரியாதவர்களிடம் நான் பேசுவது தவறு, அவர்கள் கேள்விக்கு நான் பதில் கூறுவது தவறு என்று கூறிவிட்டார். சரி, விஜய் அவர்களுக்கு அரசியல் தெரியவில்லை, பிறகு எதற்காக 2024 மக்களவைத் தேர்தலில் அதிமுக மிகப்பெரிய ஒரு தோல்வியே தழுவியது, அதை வெளியிட முடியுமா என்ற கேள்விற்கு இன்று வரை பதில் எடப்பாடியிடம் கிடையாது. தகுதியான வேட்பாளர்களை நிறுத்தாமல் பணக்காரர்களை நிறுத்திய